தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/3/2017 வியாழக்கிழமை அசுவதி நட்சத்திரம் இரவு 3:19 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிறப்பு தரும் சிவன் வழிபாடு. சிவன் வழிபாடு சிறப்பான வழிபாடு. ஒரு குடும்பத்தில் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும்னா அந்த இல்லத்தில் சிவ குடும்ப படம் வைக்க வேண்டும். இப்போ ரொம்ப இடத்துல வச்சுருக்காங்க. சிவனுடைய குடும்பம் என்னென்ன அப்படின்னா, சிவனுடைய சிவன், பார்வதி, அவருடைய புதல்வர்களான அந்த ஆனைமுக பெருமான், ஆறுமுக பெருமான், அவர்களுக்குரிய வாகனங்கள், காளை வாகனம் இருக்க வேண்டும், மூஞ்சூறு வாகனம், மயில் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். அதற்கு பெயர் சிவகுடும்ப படம் அப்படிங்கிறது. அப்படி அந்த படத்தை வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். சிவனுடைய சிவலிங்கத்தை வீட்டிலே வைத்திருப்பவர்கள் பக்கத்திலே நந்தியும் இருக்க வேண்டும். நந்தி இல்லாமல் சிவன் இருக்கக்கூடாது. அப்படி வைத்து கொள்ள வேண்டும். இந்த சிவன் 7 வகையான சிவலிங்கம் இருக்கிறது. தானாக உண்டானது, அம்பிகை வழிபட்டது, தேவர்கள் வழிபட்டது, அசுரர்கள் வழிபட்டது, மனிதர்கள் வழிபட்டது, ரிஷிகள் வழிபட்டது, பாணாசுரன் வழிபட்டது என்று நான் 2-3 தினங்கள் முன்னாலே உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே போல அதிலே சுயம்புலிங்கம் தானாக தோன்றியதற்கு தான் தோன்றி ஈஸ்வரர் என்று பெயர். அதை நீங்கள் வழிபட்டால் உடனடியாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் அம்பிகை வழிபட்டது என்ன என்பதை பற்றி தெரிவித்தேன். அடுத்து தேவர்கள் வழிபட்டது பெண்ணாடம் என்ற ஊரில் இருக்கிற பிரளயகாலேஸ்வரர் கோயிலில் இருக்கிறது. பல இடங்களிலே இருக்கிறது. நீங்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தினுடைய அந்த வரலாறுகளை நீங்கள் கேட்க வேண்டும். திருவாடானை என்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கிறது. ஆட்டுத்தலையும் ஆணை உடம்புமாக மாறி மீண்டும் வருணன் மகன் வருணி பழைய உருக்கொண்டானாம். எனவே ஆட்டுத்தலை ஆடு பிளஸ் ஆணை ஆடானை என்று வந்தது. அந்த ஆதிரத்னேஸ்வரபுரம் என்று அந்த ஊருக்கு முற்காலத்திலே பெயர் ஆதி ரத்னேஸ்வரபுரம் என்று பெயர். ஆனால் பின்னாலே இந்த திருவிளையாடல் நடந்த பின்னாலே அதற்கு திரு என்ற அடைமொழி சேர்த்து ஆடு பிளஸ் ஆணை ஆடானை திருவாடானை என்று வந்தது. இப்படி எத்தனையோ ஸ்தலங்களுக்கு, அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது அந்த ஸ்தல வரலாறுகளை நீங்கள் வாங்கி பார்க்க வேண்டும். அதிலே உங்களுக்கு தெரியும் இப்படி தேவர்கள் வழிபட்டது எது என்று. மனிதர்கள் வழிபட்ட சிவலிங்கம் சகல இடங்களிலும் இருக்கிறது. ரிஷிகள் வழிபட்ட சிவலிங்கம், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் வழிபட்ட சிவலிங்கங்களை எல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டால் உடனடியாக பலன்கள் கிடைக்கும். அவர்களெல்லாம் ஞானிகளாக இருந்தவர்கள், இறைவனை நேரே சந்தித்தவர்கள். ஆகையினாலே அப்படி சமீபத்திலே கூட நான் திட்டக்குடி என்ற ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அந்த ஊரிலே திட்டக்குடியிலே வசிஷ்டர் வழிபட்ட சிவலிங்கம், வசிஷ்டேஸ்வரர் கோயில் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் வழிபட்ட சிவலிங்கத்தையும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். ராவணன் வழிபட்ட சிவலிங்கம் கவியரசு கண்ணதாசன் அவதரித்த ஊரான சிறுகுடல்பட்டியிலே இருப்பதாக சொல்வார்கள். அங்கே வலுவலு என்று ஒரு கிரானைட் கல்லிலே இருப்பது போல அந்த சிவலிங்கம் காட்சி கொடுக்கும். அதுபோல் இந்த ராவணன் இந்த பகுதிக்கு வந்தபொழுது பல இடங்களிலே வழிபட்டதாகவெல்லாம் புராணங்களில் வருகிறது. அப்படி அவர் வழிபட்ட சிவலிங்கம் எங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் புராணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். எந்தெந்த ஸ்தலங்களில் யார் யாரெல்லாம் சென்று வழிபட்டார்கள், அதிலே ரிஷிகள் வழிபட்டது எது, அம்பிகை வழிபட்டது எது. ராமேஸ்வரம் என்று எடுத்துக்கொண்டால் ராமன் பூஜித்த ஈஸ்வரன், ராம ஈஸ்வரம் என்பது. இதுபோல இடங்களை கண்டறிந்து நாம் வழிபட்டு சிவனுடைய முழுமையான அருளுக்கு பாத்திரமாகலாம். சிவனுக்கு பொதுவாக பிடித்தது வில்வ இலை. வில்வ இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வலம்புரி சங்காலை அபிஷேகம் பண்ண வேண்டும். சுத்த அன்னத்தை அதற்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வது, பல 100 முறை சிவபதிகம் பாட வேண்டும். சிவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். சிவாய நம என்று ஒரு முறை சொன்னாலே பலன். சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற ஔவையின் வாக்கை நீங்கள் நடைமுறையில் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையிலும் என்றைக்கும் இனிய பலன் கிடைக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. இன்றைக்கு செவ்வாய் சந்திரனோடு உங்கள் ராசியில் இணைந்து சந்திர மங்களயோகம் வருகிறது. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பூமி யோகம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். உறவை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. மிதுனராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. வருமானம் திருப்தி தரும். வளர்ச்சி கூடும். வருங்கால நலன்கிறது நீங்கள் செய்த முயற்சிகள் வெற்றி உண்டு. வாதாடிய வழக்கிலும் ஒரு சிலர் சமரசத்துக்கு வருவார்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் அனுகூலம் தருகிற நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடியே நடைபெறும். நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும். சூரிய பலம் 8 இருப்பதால் மாலை நேரத்தில் கொஞ்சம் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, நெருக்கடிகள் அகலும் நாள். நீண்டகாலமாக நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. நல்ல தகவல் நாடி வரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உதவிக்கரம் நீட்டுவர். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே வரலாம். பாகப்பிரிவினர்களும் சுமூகமாக முடியும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். தேக நலனுக்காக செலவிடும் சூழ்நிலை உண்டு. திடீர் மாற்றங்களால் மனக்குழப்பம் ஏற்படும். நட்பு பகையாகலாம். எனவே வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபட்டால் குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி நேயர்களே, கொடுத்த பணத்தை குறித்தபடி வாங்கும் நாள். நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அது வந்து சேரும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் விலகும். லாபஸ்தானத்திலே ராகு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. அந்நிய தேசத்திலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். புதிய முயற்சிகள் வெற்றி உண்டு. ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உன்னதமான நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, தொடர்ந்து வரும் நல்ல செய்திகளால் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறப்போகிறது. 12 வியாழன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தேடிச் செல்ல நினைத்த நபர் உங்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்துக் கொடுப்பீர்கள். கிழமை வியாழன் என்பதால் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். சொல் யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது. விரயச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். பிள்ளைகளாலும் விரயம், பிற இனத்தாராலும் விரயம் ஏற்படலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தால் தொல்லை உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற நாள். சந்தித்த நண்பர்களால் சந்தோஷங்கள் உண்டு. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 10 இருக்கிற குரு வலிமை இழந்திருப்பதால் உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். இலாகா மாற்றங்கள் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுடைய சொல்லை கேட்டு நடக்க முன்வருவார்கள். இந்த நாளில் மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். இன்றைக்கு உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்கள், அதாவது அதிகார பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அகலும். அல்லல்கள் தீரும். ஆனந்தம் பெருகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வீடு இடம் வாங்குவதில் இருந்த தடைகளும் விலகும். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட இயலும். உறுதியான முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் தரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.